இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ விதை எந்த பக்கம் இருக்குது, இது எந்த இருக்குது, எதுவுமே தெரில. ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த விதையிலேருந்து இது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. என்னடா இப்படி டுமுக்குன்னு வந்திருக்குது, இது என்ன இப்படி யூ ஷேப்பில் இப்படி வளைஞ்சு வந்திருக்குதே, எப்படி இது அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் விதையிலேருந்து இது முதல்ல இங்கிட்டு வந்துருச்சு. நான் நினச்சேன் விதை உள்ளே இருந்தப்போ தெரியவில்லை. இப்போ இதில் பாருங்களேன், இதில் விதை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. இப்போ நல்லா தெரியுது, இதுதான் போய் ஊன்றி இருக்குது. அந்த டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த விதையிலேருந்து இப்படி வந்து முதல்ல வேர் ஊனிடுது கீழே வந்து, தெரியுதா? வேர் ஊனிட்டு 1 வீக் கழித்து இந்த விதைக்குள்ளே இருந்து இந்த லீஃப் வந்து இப்போ விதையும் இது அம்மாவும் பிள்ளையும் தனியாக பிரிகிற மாதிரி பிரிஞ்சிருவாங்க. இதுக்குள்ளேருந்து இவங்க அப்படியே டப்பார்னு வெளியில் வந்து இவங்க தனியாக ஒரு மரமாயிருவாங்க. அதுதான் இந்த வித்துலேருந்து இப்படி வந்து வேர் ஊனி அப்புறம் தான் இது வருது. என்ன ஒரு இயற்கையோட இது பாருங்கள். இதில் தெரியுதுங்களா நல்லா? அங்கே பாருங்கள் இப்படி வரப்போகுது. அதே மாதிரி இதிலேருந்து விட போகிறாங்க. அதுதான்